கம்பன் கைகளில் தவிழ்ந்து வள்ளுவன் வாக்கில் விளர்ந்து கண்ணதாசன் காதலியாய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமாய் வித்தாக பிறந்திட்ட சத்தான தமிழுக்கு முத்தான முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் நான் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளி எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பெரிய போட்டித் தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கின்ற மாணவர்கள் சந்திக்கிற பெரும்பான்மையான பிரச்சனைகள் என்னன்னா, அவங்களுக்கு எதை படிப்பது, எதை விடுவது, என்ன படிக்கணும், அதை எவ்வளவு படிக்கணும் என்பதெல்லாம் தெரிய மாட்டேன். அதுதான் அவர்களுடைய முதல் பிரச்சனையாக, அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. சரி, இது போக அப்படின்னு பார்த்தா உடனடியாக படிக்க ஆரம்பித்து விடலாமா என்று பார்த்தால், நம் சான்றோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள், ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் அப்படின்னு. அப்படி உட்கார்ந்து படிக்கலான்னு பார்த்தா படிக்க முடியல. ப்ரொகாஸ்டினேஷன் என்று சொல்லக்கூடிய காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. காலம் தாழ்த்தாமல் கண்ணோட வல்ல இருக்கு அப்படின்னு தான் வள்ளுவர் அழகா சொல்லுவார். காலம் தாழ்த்தி தாழ்த்தி விஷயம் பண்றாங்க, ப்ரொகாஸ்டினேஷன் பண்றாங்க. இன்று செய்வதை நாளை செய்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்னு, 8 மணி நேரம் படிக்கணும் என்பது மிகவும் கட்டாயத்திற்குரிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. இப்போ இந்த 8 மணி நேரம் படிக்கிறது அப்படிங்கிறதுலயே மிகப்பெரிய ப்ராப்ளம். 8 மணி நேரம் அவரால் உட்கார்ந்து படிக்க முடியல. ஒரு காலத்துல தாகூரும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் 12 மணி நேரம் 13 மணி நேரம் எல்லாம் படிச்சிருக்காங்க. அதாவது லைப்ரரியில முதல் ஆளா போயிட்டு கடைசி ஆளா தான் அம்பேத்கர்லாம் வருவாராம். அவங்கெல்லாம் ஐசிஎஸ் எக்ஸாமினேஷன்ல 4வது ரேங்க் எடுத்தவர். அவர்கள்லாம் எப்படி படிச்சிருப்பாங்க? ஒரு சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்று எப்படியெல்லாம் அவங்க உழைச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு மாணவர்களால ஒரு 8 மணி நேரம் உட்கார்ந்து படிக்கிறதுங்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு, ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. இன்னொன்னு, படிச்சாலும் எதை படிக்கிறது, எவ்வளவு படிக்கிறதுங்கிறது தெரியல. சரி, படிச்சா மட்டும் போதுன்னு இன்னொரு குரூப் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. டெஸ்ட் போட்டு பார்க்கணும், தன்னை சுய பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு யாருக்கும் தெரியல. சில பேர் டெஸ்ட் போடுறாங்க, ஆனா டெஸ்ட்டை போட்டு முடிச்சுட்டு செல்ஃப் அனாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய சுய பரிசோதனை யாரும் பண்றதே கிடையாது. கடற்கரை டெஸ்ட்டை போட்டோமா அப்படியே ஓட்டணுமா அப்படின்னு தான் இருக்கிறாங்க. அந்த டெஸ்ட்ல ஒரு கொஸ்டினை பார்த்துட்டு அந்த கொஸ்டின் ஏன் சரியா இருக்கு, தப்பா இருக்குன்னா அந்த கொஸ்டினுக்கு நான் சரியா படிக்கலையா இல்லையா, இல்ல தப்பா இருந்தும் நம்ம எப்படி அதை மாத்திக்கிறது, இல்ல இதே தப்பு அடுத்த தடவை நம்ம பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன முயற்சிகள்லாம் நம்ம இன்னைக்கு நம்ம எடுக்கணும், இது எல்லாத்தையும் மீறி கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு கேள்வி வந்திருக்கா, அப்ப அந்த கேள்வியை குறிச்சு வச்சுக்குவோம். இந்த மாதிரி எல்லாம் செல்ஃப் அனாலிசிஸ் அப்படிங்கறது பண்ணணும். இதை யாரும் பண்றது இல்லை. இன்னொன்னு, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு சப்ஜெக்டுக்கு படிக்கணுங்கிறதே தெரிய மாட்டேங்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, யூனிட் 6க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்காம ஹிஸ்டரிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறாங்க. முகலாயர்கள், பாமினி பேரரசுகள், தென்னிந்திய அரசுகள், சிந்து சமவெளி நாகரிகம் போன்ற பகுதிகளுக்கு அதிக நேரத்தை செலவிடுறாங்க. ஆனா தமிழ்நாட்டினுடைய வரலாறு பண்பாடும் அவங்க தலைப்புக்கோ அல்ல தமிழ்நாட்டினுடைய டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வளர்ச்சி நிர்வாகம் பகுதிக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. கேட்டா அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வந்துரும் அப்படின்னு விட்டுறாங்க. அப்போ எதை படிப்பது, எவ்வளவு படிப்பது, அதுல எத்தனை விதமான நுணுக்கமாக படிப்பது அப்படிங்கறதெல்லாம் ஒரு விதமான கலை. அப்போ முதல்ல படிக்கணும் அப்படிங்கறதே கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சியா படிக்கணும். யாரும் படிக்கிறதே கிடையாது, யாருமே படிக்கிறது கிடையாது. 6 மணி நேரம் உட்கார்றது அவனுக்கு அப்படியே மலையை கடந்த மாதிரி இருக்கு. இன்னொருத்தன் 13 மணி நேரம் உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கு. இந்த 2 பேருக்கும் போட்டி வச்சா யாரை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க? எளிமையா 13 மணி நேரம் படிக்கிறவனை தேர்ந்தெடுத்துட்டு போயிடலாமே. ஆனா மாணவர்கள் அவர்களுக்கே தெரியாம சில தப்பெல்லாம் பண்றாங்க. இப்போ ஒத்துழையாமை இயக்கம் முக்கியமான பகுதின்னு தெரிஞ்சு போனதுக்கு அப்புறம் ஒத்துழையாமை இயக்கத்தை படிக்கிறத விட்டு போட்டுட்டு முதல் உலகப் போர் உட்கார்ந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஒத்துழையாமை இயக்கத்திலிருந்து பல்வேறு பல கேள்விகள் வருது, ஆனா முதல் உலகப் போர்ல இருந்து கேள்விகள் வர்றதில்லை. அப்ப எந்த கேள்விகள் எவ்வளவு பகுதிகள்ல வருது, அந்த கேள்விகளுக்கு நம்ம எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்து படிக்கணும். இன்னொன்னு, இது அதாவது வள்ளுவர் அழகா சொல்லுவார், இடிப்பாரே இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடுவான். அதாவது பக்கத்துல இருந்து இது தப்புன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இல்லைன்னா அவனை கெடுக்கிறதுக்கு வெளியில இருந்து ஆள் வேண்டாம், அவனே கெடுத்துக்குவான் அப்படிங்கறது அதுக்கு பொருள். சோ கைடன்ஸ் இல்லாம, வழிகாட்டுதல் இல்லாம பொதுவா எல்லாவற்றையும் பின்பற்றுவது. ஆங்கிலத்துல ஒரு saying இருக்கு, பிலீவ் இன் எவ்ரிதிங் இஸ் ஈக்குவல் டு பிலீவ் இன் நத்திங். எல்லாவற்றையும் நம்புவது எதையுமே நம்பாததுக்கு சமம் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்துல ஒரு கூற்று இருக்கு. சோ இதெல்லாம் மாணவர்கள் புரிந்து கொள்றதே கிடையாது. எல்லாத்தையும் நம்புறாங்க, எல்லா யூடியூப் வீடியோவும் நம்புறாங்க. இன்னொன்னு, மாணவர்களுக்கு FOMOன்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இப்போ தமிழ்நாடு வரலாறு பண்பாடுக்கு நம்ம வெங்கடேஷன் புக்கை படிப்போம், ஸ்கூல் புக்கை படிப்போம்,
அப்புறம் வேற ஏதாவது இன்ஸ்டிடியூஷன் போனா அந்த புக்கை படிப்போம், இந்த புக்கை படிப்போம், அந்த புக்கை படிப்போம், இந்த புக்கை படிப்போம், நம்ம ஸ்கூல் புக்கை படிப்போம், வேற ஏதாவது பப்ளிகேஷன் புக்கை படிப்போம்னு பலவற்றையும் சரி கடைசியில் எதையுமே படிக்காம. ஆக மாணவர்கள் செய்யக்கூடிய தவறை திருத்தி சொல்வதற்கு இங்க யாருமே கிடையாது. ஓகே, அவற்றினுடைய நோக்கமாக நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்த மிகப்பெரிய முன்னெடுப்பு தான் இந்த முன்னெடுப்பு. அவை மிக அழகாக சொல்லுவாள், பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ திருமால் உந்தியில் பிறந்தோம், திருமாலோ அலைக்கடல் புயின்றோம், அலைக்கடலோ சிறுமுனி கலசத்துள் அடக்கும், சிறுமுனியோ உமையவள் மோதிரம், ஈசனுள் ஒடுக்கும் ஈசன் தொண்டருள் ஒடுக்கும், தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ என்பதுதான் அவையினுடைய ஒரு பொன்மொழி. என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்திலேயே தொண்டு பெருசுன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆக அதுலயும் மிகப்பெரிய தொண்டாக பாரதி என்ன சொல்றான் அப்படின்னா, அன்னசத்திரம் 1000 கட்டல், ஆலயம் 10,000 கட்டல், அன்னையாவினும் அங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல். ஏழைக்கு எழுத்தை அறிவிப்பது என்பது அவனுக்கே அறிமுகம் செய்து வைப்பதனுடைய தலையாய குறிக்கோள் அப்படின்னு அவர் மிக அழகாக சொல்றார். ஆக அவற்றையெல்லாம் முன்னெடுத்து கொண்டு நம்மளுடைய ஈசன் அகாடமி இப்பொழுது மிகப்பெரிய முன்னெடுப்பை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறது. அந்த முன்னெடுப்பு தான் என்னவென்று பார்த்தால் TN100 என்று சொல்லக்கூடிய அந்த முன்னெடுப்பு. இந்த முன்னெடுப்பு எதை செய்கிறது? மாணவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு அடுத்த 6 மாத காலத்திற்கு முழு உறுதுணையாக இருப்பதுதான் இந்த TN100 இனிஷியேட்டிவினுடைய தலையாய நோக்கம். இப்போ மாணவர்கள் இந்த தப்பெல்லாம் பண்றாங்கன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லாம இருக்கு. அப்படியே சொன்னாலும் ஃபீஸை வாங்கிட்டு சொல்வேன் தான் நிறைய பேர் இருக்கு. மாணவர்களிடத்தில் ஒரு பைசா கூட வாங்காமல் அவர்களுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துருந்து சிலபஸ் பாடம் முடிச்சு நோட்ஸ் கொடுத்து அவங்களை படிக்க வச்சு, படிச்சதை டெஸ்ட் பண்ண வச்சு, அந்த டெஸ்ட் எழுதி தேர்வில் இருக்கக்கூடிய மதிப்பெண்களை பொறுத்து அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில வழிகாட்டுதல். உதாரணத்துக்கு 100 கேள்வி 90 கேள்வி போட்டானா அந்த 10 கேள்வியை மட்டும் திரும்ப படிடான்னு சொல்றது, இல்ல வெறும் 10 கேள்வி தான் சரியா போட்டிருக்கான் அப்படின்னா அவனுக்கு மீண்டும் அந்த தேர்வை வைப்பது, இல்ல அந்த அடுத்த தேர்வில் அதிக மதிப்பெண் வாங்குவதற்கு வலியுறுத்துவது போன்பதையெல்லாம் இங்க இனிமேல் நாங்க பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறோம். இதனுடைய மிக முக்கியமான நோக்கமே வறுமையில இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் அல்லது அரசு பள்ளியில படிச்சு வந்தவங்க அவங்களும் இந்த வருஷம் கவர்மெண்ட் வேலையை வாங்கணும் அப்படிங்கிற தலையாய நோக்கத்தோடு எங்கள் ஈசன் அகாடமியுடைய நிறுவனர் திரு கோபிநாத் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையில் உருவாக்கப்பட்ட இந்த இனிஷியேட்டிவ் தான் தமிழ்நாடு. இதன் மூலமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த 100 நபர்களுக்கு அடுத்த 6 மாத கால எல்லா விதமான கல்வி உதவிகளையும் வழங்கி, அது பாடத்திட்டமா இருக்கட்டும், டெஸ்ட் சீரீஸா இருக்கட்டும், உட்கார்ந்து கிளாஸ் எடுக்கிறது, கிளாஸ் நோட்ஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு திரும்ப 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 ஸ்டடி மென்டார்ஷிப் கொடுக்கறது, அகாடமியில தினந்தோறும் அவங்களுக்கு வகுப்புகள் நடத்தி தேர்வுகள் நடத்தி பர்சனல் மென்டார்ஷிப் கொடுத்து, தேவைப்பட்ட அவங்க பேரண்ட்ஸ் கிட்டையும் பேசி அவங்களுக்கு டீட்டெயில் தினந்தோறும் ரேங்க் போட்டு, சனி ஞாயிறுகள்ல மாதாந்திர தேர்வுகள் வைத்து, வாரம் போலும் வார தேர்வுகள் வைத்து, தினசரி தேர்வுகள் வைத்து, 2 மாதத்துக்கு ஒரு தடவை ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு வச்சு, ஸ்பிளிட் அப் டெஸ்ட் வச்சு தொடர்ச்சியாக மாணவர்களை தீவிர கண்காணிப்புகள் அடுத்த 6 மாத காலம் கொண்டு வந்து தமிழ்நாட்டிலிருந்து இந்த ஆண்டு தேர்வாகக்கூடிய போட்டித் தேர்வு மாணவர்கள் அது இந்த கடலூரில் இருந்துதான் உருவானார்கள் என்ற வரலாற்று சாதனையை நிகழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முன்னெடுப்பானது எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முன்னெடுப்பு தான் TN100 என்று சொல்லக்கூடிய எங்களினுடைய தலையாய குறிக்கோள் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். இப்போ இந்த திட்டத்தின் மூலமாக நாங்கள் சொல்ல விரும்புவது அல்லது மாணவர்களுக்கு தெரிவிக்க விரும்புவது என்ன அப்படின்னா, இதுல மாணவர்கள் தொடர்ச்சியா எவாலுவேட் பண்ணிட்டே இருப்போம். அதாவது ஒரு டெஸ்ட் கொடுத்து அந்த டெஸ்ட்ல தொடர்ச்சி அவனோட மார்க்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம அவனுக்கு கைடன்ஸ் அப்படிங்கறத தொடர்ச்சியா வழங்குவோம். மென்டார்ஷிப் என்பது வழங்கப்படும் அந்த மாணவருக்கு, அவனை டிசிப்ளினா கொண்டு வர்றதுக்கு. ஏன்னா நிறைய பேர் டிசிப்ளினே கிடையாது, தொடர்ச்சியா ஒரு விஷயத்த செய்யறதே கிடையாது. ஒரு கதை ஒண்ணு மிக அழகா சொல்லுவாங்க. என்னன்னா, கடவுள் கிட்ட ஒரு மனுஷன் போனானா கீழே இருந்து. அப்படி போகும்பொழுது அவனோட வழியில பாத்தீங்கன்னா அத்தனை விதமான குழந்தைங்க இருந்துச்சான். சின்ன சின்ன குழந்தைங்களா தொட்டில இருக்குது, லட்ச லட்சமா கார் நிக்குது, லட்ச லட்சமா பண குவியல்கள் இருக்குது, வைரங்கள் ஒரு பக்கம் குமிஞ்சு கிடக்குது, இன்னொரு பக்கம் வீடுகள் ஒரு பக்கம் குமிஞ்சு கிடக்குது, மனுஷனுக்கு ஆடம்பரமான என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஒரு பக்கம் குமிஞ்சு கிடக்குது. இந்த போனவன் கேட்டானா, ஆண்டவா இது என்னப்பா, மனுஷனுக்கு தேவையானதெல்லாம் இங்க இருக்குதே அப்படின்னு கேட்டான். அதுக்கு இறைவன் சொன்னாராம், எங்கப்பா தொடர்ச்சியா பிரார்த்தனை பண்ணா இதெல்லாம் அவன் கிட்ட போய் சேர்ந்திருக்கும், அரகர பிரார்த்தனைக்கு அவ்வளவுதான் கிடைக்கும்னு இறைவன் சொன்னதாக பதில் அமைப்பு.
படித்தான் இன்றைக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள். கன்சிஸ்டன்டே கிடையாது. ஸோ மாணவர்களுக்கு ஒரு தினந்தோறும் காலை 9 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் 9 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் வகுப்புகளை வழங்கி அந்த வகுப்புகளில் மூலமாக அவர்களுக்கு தொடர்ச்சியான வழிகாட்டுதலை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாய நோக்கமாக இருக்கிறது. தென் டெய்லி கிளாஸ் இருக்கும். ஸோ அவன் வர்றது மூலமா தினந்தோறும் அவன் 6 மணி நேரம் இங்க கிளாஸ்ல இருப்பான். கிட்டத்தட்ட ஸ்கூல் மாதிரி. ஸ்கூல்ல ஒரு ஆசிரியருடைய உழைப்பு வந்து தேரவே மாட்டான் அப்படின்னு சொன்ன ஒரு மாணவனை எப்படி வந்து ஒரு 280 மார்க் எடுத்து பாஸ் பண்ண வைக்கிறாங்களோ அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கிரேட் சல்யூட்டுங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து தனிப்பட்ட முறையில ஒரு 6 மணி நேரம் அவங்க இருக்கிறது மூலமாக 6 hours கிளாஸ் அவங்க இங்க கவனிக்கிறது மூலமாக அவங்களுக்கு நிறைய விதமான கன்சிஸ்டன்சி ஃபர்ஸ்ட் கிடைச்சிடும். இன்னொன்னு அவங்க பண்ணக்கூடிய அவங்கள நாங்க ஃப்ரீக்வெண்டா எவாலுவேட் பண்ணிட்டே இருப்போம். அந்த கோச்சிங்ல எந்த விதமான மாற்றமும் இல்லாம தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுட்டே இருக்கும். ஓகே, இதுதான் எங்களுடைய மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறது. ஸோ எங்களுடைய நோக்கம் என்பது ஒரு டிசிப்ளினான அல்லது தார்மீக முறைப்படியான அரசாங்க அதிகாரிகளை உருவாக்குவதுதான் எங்களுடைய நோக்கம். இன்னும் சொல்ல போனா இந்த வருஷம் குரூப் 4லயும் 2லயும் மினிமம் 100 நபர்களை எங்க அகாடமியினுடைய நிறுவனத்தில் இருந்து அவர்களை இலவச கோச்சிங் வழங்கி அவர்களை அந்த இடத்துக்கு கொண்டு போறதா எங்களுடைய நோக்கம். இவற்றிற்கு கைமாறாக மாணவர்கள் பின்னாளில் அவங்களுக்கான ஃபீஸை கொடுக்கலாம். ஆரம்பத்துல அவங்ககிட்ட 1 ரூபாய் கூட நாங்கள் வாங்க போறது கிடையாது. எக்ஸாம் பாஸ் பண்ணி கிளியர் ஆகி அந்த TN100 அவங்க அதுல வந்து பொழுது அவங்க அதுக்கான ஃபீஸ் அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம். இட் இஸ் அவ்வளவு. ஸோ இது வந்து எல்லாருக்கும் கிடையாது. வழி தக்கது வாழும் தகாதது வீழும் அப்படின்னு சொன்ன மாதிரி டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு கோச்சிங்கை நீங்க இங்க பார்க்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு மாணவருடைய தனிப்பட்ட வழிகாட்டுதல் அவங்கள ப்ராக்ரஸ் நாங்க பண்ணிட்டே இருப்போம். அதுதான் இந்த இனிஷியேட்டிவினுடைய மிக முக்கியமான பங்கு. ஓகே, ஸோ இப்ப பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக நாங்க 100 ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்க வந்து கூப்பிடலாம் அப்படிங்கறதா எங்களுடைய பிளான். ஒட்டு மொத்தமா 50 மாணவர்கள் TNPSCக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஓகே, TNPSCல 100 ஃபெலோஷிப். SI ஃபெலோஷிப் அப்படிங்கிறது இப்ப கிடையாது. இன்னும் ஒரு 3 மாத காலம் கழித்து SI எக்ஸாம் நெருங்கும் பொழுது அவர்களுக்கான வகுப்புகள் என்பது வழங்கப்படும். எல்லாருக்கும் கிடையாது. ஸோ இலவசங்கள் எப்பொழுதும் ஆபத்தானது. இலவசமாக கொடுக்கின்ற எந்த பொருளுக்கும் மதிப்பு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 50 ரூபாய் எல்லாரும் வாங்கப்பா ஃப்ரீ இல்லாம படிச்சுக்கங்க அப்படின்னு சொல்றது கிடையாது. ஒன்லி வந்து டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இதுல கலந்துக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்னு, சும்மா எல்லாரும் கலந்துக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இவங்க எல்லாருக்கும் எப்படி நீங்க கலந்துக்க முடியும் அப்படின்னா, எப்படி இந்த 100 மாணவர்களை தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மாணவர்கள் அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ணணும். இந்த காணொலிக்கு கீழே கூகுள் ஃபார்மை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த அட்டாச் பண்ண அந்த கூகுள் ஃபார்ம் மூலமாக மாணவர்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபர்ஸ்ட் போடும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், அவர்களுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும். அதற்கான தேதியை நாங்கள் உடனடியாக தெரிவிக்கின்றோம். அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்கும். ஓகே, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் பின்னாடி சொல்றேன். அப்புறம் அந்த மாணவர்கள் இருந்து 100 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இந்த மாணவர்களை வச்சு மெரிட் லிஸ்ட் ஒன்று தயாரிப்பாங்க. இந்த மெரிட் லிஸ்ட்டை பயன்படுத்தி அந்த மாணவர்கள் அத்துணை பேருக்கும் நேர்முக தேர்வானது நடைபெறும். ஸோ மாணவர்கள் பயப்பட வேண்டாம், ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் கேட்போம். இறுதியாக அந்த ஃபைனல் செலெக்ஷன் முடிஞ்சு வரக்கூடிய அந்த மாணவர்களுக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஆனது நடத்தப்பட்டு அந்த 100 மாணவர்களையும் ஃபெலோஷிப் என்ற ஃபெலோஷிப் வழங்கப்படும். அந்த 100 மாணவர்களுக்கும் ஃபெலோஷிப் வழங்கப்படும். அடுத்த 6 மாத காலம் இன்டென்ஸ் ரெவிஷன், மென்டார்ஷிப், ஸ்கோரிங் அண்ட் எக்ஸெட்ரா எல்லாம் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, அண்ட் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்போ சார் நடக்கும் அப்படின்னா அதற்கான தேதிகளை நான் அடுத்த காணொலியில் உங்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன். அல்லது சம்சுதீன் சாரோ அல்லது தமிழ்ச்செல்வன் சாரோ உங்களுக்கு சொல்லுவாங்க. பட் இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. ஒட்டுமொத்தமாக நாங்கள் 125 கேள்விகள் அப்படிங்கிறது கேட்க போறோம். ஓகே, இதுல மேக்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின், பாலிட்டியில இருந்து 15 கொஸ்டின், எக்கனாமில இருந்து 15 கொஸ்டின், தமிழ்நாடு கல்ச்சுரல் ஹிஸ்டரி அண்ட் ஹெரிட்டேஜ் இது வந்து யூனிட் 6ன்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து 20 கொஸ்டின், டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து 20 கொஸ்டின், இந்தியன் ஹிஸ்டரியில இருந்து 15 கொஸ்டின், ஜியோகிரபிலையும் ஜெனரல் சயின்ஸ்லயும் சேர்ந்து 15 கொஸ்டின் கேட்கப்படும். ஒட்டுமொத்தமாக 125 கொஸ்டின். ஆனால் இந்த 125 கொஸ்டினும் பெரும்பாலும் ஸ்கூல் புக்ல இருந்தா கேட்கும். பெரும்பாலும் ஸ்கூல் புக்ஸ்ல இருந்தா கேட்கப்படும் என்பதை நாங்கள் இந்த இடத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஓகே. அண்ட் ரிட்டர்ன்ல ஒரு 125 மார்க்ஸ், அப்புறம் வந்து இன்டர்வியூல ஒரு 50 மார்க்ஸ், ஒட்டுமொத்தமாக சேர்த்து 175 மார்க். இதோட மெரிட்டை பேஸ் பண்ணி தான் 100 மாணவர்களை இன்டேக் பண்ணுவோம். அந்த 100 மாணவர்கள் அடுத்த 6 மாத காலம் எங்களுடைய பிடியில் இருப்பார்கள். அவங்களுக்கான முழு விதமான அகாடமிக் எக்ஸ்பென்சஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நிறுவனமே பொறுப்பேற்கும். அதே மாதிரி எக்ஸாம்ல பாஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான். ஓகே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாணவர்கள் எல்லாருக்கும் தினந்தோறும் கிளாஸ் ரூம் இருக்கும். உதாரணத்துக்கு யூனிட் 6 தமிழ்நாடு வரலாறு பண்பாடும் அப்படின்னா கா வெங்கடேசன் சாரினுடைய முதல் புத்தகம். அதுல வந்து இப்ப நான் கம்பெனியினுடைய ஆட்சி அப்படின்னு வச்சு ஒரு தலைப்பு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த தலைப்பை நான் இன்னைக்கு நடத்திடுவேன். இன்னைக்கு நான் உடனே நோட்ஸும் கொடுத்துருவேன், ஹேண்ட் நோட்ஸ் கொடுத்துருவேன். ஸோ அந்த பர்டிகுலர் நோட்ஸ் ஒரு 6 நாள் வந்து கிளாஸ் நான் முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான வீக்லி சப்ஜெக்ட் டெஸ்ட் ஆனது இருக்கும். யூனிட் 6க்கு மட்டும் ஒரு 200 கொஸ்டின்ல மாணவர்கள் தேர்வு எழுதுவாங்க வாரந்தோறும். அப்புறம் மந்த்லி, அந்த மந்த் ஃபுல்லா இப்ப நான் உதாரணத்துக்கு மந்த்லி ஃபுல்லா நான் யூனிட் 6, 5, 4 இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சிருக்கேன்னா இது எல்லாம் சேர்ந்து ஒரு 200 கேள்விகள் இருந்து ஒரு 300 கேள்விகள் டெஸ்டாக வைக்கப்படும். இது மாதாந்திர தேர்வு என்று அழைக்கப்படும். ஓகே. அதே மாதிரி ரிவிஷன் ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதுல மாணவர்களுக்கு தினந்தோறும் ரிவிஷன் ஆனது, வாரந்தோறும் ரிவிஷன் 147 ரூல் என்ற முறைப்படி மாணவர்களுக்கு ரிவிஷன் வழங்கப்படும். ஃபர்ஸ்ட் டே பண்ணதை 4வது நாள் ரிவிஷன், 4வது நாள் பண்ணதை 7வது நாள் ரிவிஷன். இதை அப்படியே செகண்ட் வீக்குக்கு ஃபாலோ பண்றதா இதனுடைய நோக்கம். ஓகே. ஒவ்வொரு நபர்களுக்கும் மன ரீதியாக, உளவியல் ரீதியாக, உடல் ரீதியாக ஏதாவது ஒரு சங்கடமானது ஏற்படும். ஸோ அதெல்லாம் அவங்ககிட்ட பேசினாதான் தெரியும். ஸோ அதுக்காக இண்டிவிஜுவல் மென்டார்ஷிப் என்பது வழங்கப்படும். அப்புறம் வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ், அவங்க தினந்தோறும் பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஆராய்ந்து அவர்களுக்கான அனாலிசிஸ் என்பது வழங்கப்படும். கரண்ட் அஃபேர்ஸ் என்பது தினந்தோறும் காலையில 9 இருந்து 9:30 வரைக்கும் அரை மணி நேரம் என்பது நடத்தப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே. ஸோ டெய்லி தினந்தோறும் டவுட் கிளாரிஃபிகேஷன் என்பதும் இருக்கும். 100% கிளாரிட்டி கொடுத்துருவோம். அப்புறம் வந்து கண்டினியூஸ் எவாலுவேஷன்ஸ் அவங்க மாணவர்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய வகுப்புகளில் பயன்படுவாங்க. அதே மாதிரி மாணவர்கள் இப்பொழுதே வந்து ஃபீஸ் பே பண்ணணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை. இறுதியில அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் வெற்றிக்கு நாங்கள் பொறுப்பு. மீண்டும் அவர்கள் திரும்ப இந்த சக்சஸ் கான்ட்ரிபியூஷன் ஃபண்ட் இந்த அமைப்பில் வந்து நீங்க அவங்களுடைய ஃபண்டை டெபாசிட் பண்றது மூலமா அடுத்து வரக்கூடிய மாணவர்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இது ஒரு கல்வி சேவையாக இனி தொடரும் என்பதை இந்த வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்பது. எதுக்காக தமிழ்நாடு 100 இனிஷியேட்டிவ் ரொம்ப பிரபலமானது அப்படின்னா, இது பியூர்லி மெரிட் பேஸ்ட் எலெக்ஷன். இந்த 175 மார்க்க மாணவர்கள் பெற்று வரக்கூடிய அந்த மாணவர்களுக்கு மட்டும்தான் ஸ்காலர்ஷிப் அண்ட் ஃபெலோஷிப் எல்லாமே. அது மட்டும் இல்லாம லிமிடெட் சீட்ஸ் தான். வருஷத்துக்கு 100 சீட்ஸ் மேல ஒரு சீட் கூட வராது. இந்த 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் குரூப் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான டிஎன்பிஎஸ்சி அனைத்து விதமான கொஷின்ஸும் தெரியப்படும். அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களால தான் உங்களுக்கு வகுப்புகளை நம்ம எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாம இன்டர்ன்ஷிப் மென்டார்ஷிப் வழங்கப்படும். என்ன அப்படின்னா, ரொம்ப ஹெவியா மாணவர்களுக்கு வகுப்புகள் அப்படிங்கிறதும் அவர்களுக்கு வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட போகிறது. இது மூலமா அவங்க என்ன படிக்கணும், எதை படிக்கணும், எவ்வளவு அளவு படிக்கணும், தினந்தோறும் ஒரு டெஸ்ட் எழுதுறாங்கன்னா அந்த டெஸ்ட்ல இமீடியட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான மாடல். 10ஆம் கிளாஸ்ல வந்து தேரவே தேராதுன்னு ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு மாணவர் 10ஆம் வகுப்பு ஆசிரியருடைய தரத்தினால, அசாதாரணமான கவனிப்பினால ஒரு மாணவர் எப்படி 10th தேராதுன்னு பல வருஷமா சொந்தக்காரங்களால அவமானப்படுத்தப்பட்ட ஒரு மாணவர் கிளியர் பண்றாரோ, அந்த மைண்ட் செட்ல தான் அதே மெத்தட்ல உருவாக்கப்பட்டதான் கிட்டத்தட்ட இந்த மெத்தட், அதாவது TN100 அப்படிங்கிற இனிஷியேட்டிவ். ஸோ மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உண்மையிலேயே என்ன தேவை என்பதை கரெக்டா வந்து ஒரு பேக்கடா கொடுக்கறதுக்கு பேர் தான் இந்த இனிஷியேட்டிவ். எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாம குறிக்கோள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் கடலூர்ல மட்டும் இருந்து இந்த வருஷம் குரூப் 4 மற்றும் 2 போன்ற தேர்வுகள்ல மாணவர்கள் அதிக அளவுல பாஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய சாராம்சமா இருக்கு. அதனாலதான் அந்த மாணவர்களை வந்து நம்ம செலக்ட் பண்ணி ஒரு அட்மிஷன் ப்ராசஸ் மூலமாக அப்ளிகேஷன் போட்டு கூகுள் ஃபார்ம் கொடுத்து அப்புறம் ஒரு 125 கொஸ்டின் கொடுத்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு திரும்ப அந்த மாணவர்கள் கிட்ட பேசி ஒரு இன்டர்வியூ மாதிரி கண்டக்ட் பண்ணி ஒரு 175 கேள்விகளுக்கு மார்க்ஸுக்கு வரக்கூடிய மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ்ல 100 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்த ஃப்ரீ கோச்சிங் அப்படிங்கிறது நம்ம வழங்குறோம். இருந்தாலும் இட் இஸ் அ பே ஆஃப்டர் செலெக்ஷன் மாடல்.
இலவசமா கொடுக்குற எந்த பொருளுக்கும் மதிப்பு கிடையாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உறுதியா நம்புறேன். இலவசமாக கொடுக்க முடியாது, விலை இல்லாம கொடுக்கலாம். அதே மெத்தட் தான் இதுவும். இன்னைக்கு விலை இல்லாமல் வழங்கப்படுகிறது. நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ஃபீஸை நீங்க பே பண்ணா போதும். உங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறவர்கள், என் மீது நம்பிக்கை இருக்கிறவர்கள், உங்கள் திறமையின் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க, அப்பா பக்கத்துல இருந்து ஒருத்தர் கைட் பண்ணா போதும்பா, நான் இந்த வருஷம் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல எனக்கு தூண்டி வர்றதுக்கும் தூக்கி வர்றதுக்கும் ஒரே ஒரு கை இருந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த ஒரே ஒரு டெஸ்ட், இந்த ஒரே ஒரு கைடன்ஸ், இந்த இடத்துல வந்து நீ திருத்திக்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் இல்லாம நான் உழன்று கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த TN100 இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது உங்களுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. எல்லாருக்கும் வாய்ப்புகள் என்பது கிடைப்பது கிடையாது, ஒரு சிலருக்கு தான் கிடைக்கிறது. அந்த ஒரு சிலர் தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மேலே வர்றாங்க. ஓகே, எல்லா கற்களும் சிலையாகாது, உளி விழும் பொழுது வலி என்று நினைக்கின்ற எந்த சிலையும் கல்லாகாது என்பதுதான் பழமொழி. அதனால எவன் ஒருவன் மூக்குக்கு 300 அடி, காதுக்கு 400 அடி, ஒவ்வொருவனுடைய வளைவு நெளிவு சிலுவைகளுக்கு பலவிதமான அடிகளை வாங்குகின்றானோ அவன்தான் கோவில் சிலையாக உருவாக்கப்படுவான். ஒரே அடியில் உடைந்து போன கல் அந்த கோவிலில் வாசற்படியாக எல்லாரும் மிதிக்கக்கூடிய கல்லாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் வழிகளை தாங்குபவர்கள் தான் இந்த வரலாற்றை படிக்கிறார்கள். இந்த உலகம் உன்னை அன்னார்ந்து பார்க்கின்ற உயரத்திற்கு செல்ல வேண்டுமானால் நீங்கள் ஒரு வலிமையான நபர்களாக இருக்க வேண்டும். Only ordinary people can choose extraordinary chances. Extraordinary chances, extraordinary lives உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அசாதாரணமான முடிவுகளை இன்னைக்கு எடுக்கிறீங்களா அப்படிங்கறதுதான் முக்கியம். எல்லாரும் ஸ்கூல் புக் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு வழிகாட்டுதல் இல்லாம திணறக்கூடிய நபரா இருப்பீங்க. இந்த இனிஷியேட்டிவ் முழுக்க 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 கடலூர்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பின்னாடி இது ஆன்லைன்ல எக்ஸ்டெண்ட் ஆகலாம், பட் இனிஷியல் பீரியட்ல இது வந்து எக்ஸ்டெண்ட் என்பது ஆக போறது கிடையாது. ஓகே, அண்ட் ஸோ அதனால வந்து கடலூர்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆண் பெண் இருபாலரும் கீழே இருக்கிற கூகுள் ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்க சப்மிட் பண்ணுங்க. அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான நாள், தேதி, விவரம் எல்லாம் கூடிய சீக்கிரம் எங்களுடைய யூடியூப் வாயிலாக உங்களுக்கு தெரிவிக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கை வாய்ப்பு தான் தரும், உத்தரவாதம்லாம் தராது. வாய்ப்பாக வந்து இருக்கின்ற வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெறுகிறீர்களா இல்லையா என்பதில் தான் இந்த உலகம் உங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து அழைப்ப தயாராக இருக்கிறது. பயன்படுத்தி கொண்டு மேலே வாருங்கள். ஒரு கொடி படறதுக்கு ஒரு சின்ன விதமா ஒரு கம்பை கொடுத்தா போதும், அந்த கொடி மேல வந்துடும். அப்படி இந்த ஈசன் AS அகாடமி உங்களுக்கு அந்த கொடி படர்வதற்கான ஒரு வாய்ப்பை தருகிறது. தவித்தவனுக்கு தண்ணீர் தருகிறது. பசித்தவனெல்லாம் முன்ன பிறந்தவன் என்ற மாண்போடு தான் TNPSC குரூப் 4 படிக்கிறவங்க, 2 படிக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த TN100 இனிஷியேட்டிவை நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையிலும் மென்மேலும் பெற்று வாழ்வாங்க வாழ என்னுடைய ஈசன் அகாடமியினுடைய நிறுவனத்தினுடைய சார்பாகவும் நிறுவனர் திரு கோபிநாத் அவர்களினுடைய சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிறுவனத்தினுடைய பெயர் ஈசனாக இருக்கலாம். இது கொண்டு வந்திருக்கின்ற இந்த TN100 இனிஷியேட்டிவ் தான் உங்கள் வாழ்க்கையை நாளை மாற்றப் போகும் பிரம்மா என்று சொல்லி வாய்ப்பு தந்து வாய்மொழி காத்த உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் இந்த விதமான கமிட்மெண்ட், டிசிப்ளின், டிட்டர்மினேஷன், கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய தகுதிகளும் எனக்கு இருக்கு, ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் வந்து ஜெயிச்சிருவேன் நினைக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ப்ளீஸ் பி a part of TN100 இனிஷியேட்டிவ். தொடர்ந்து இணைந்தீர்கள். பல்வேறுபட்ட தகவல்களை இந்த காணொலியில் மற்றும் என் வாயிலாக மற்றும் நிறுவனத்தின் வாயிலாக நீங்கள் பெறலாம். இதுவரை இந்த நிறுவனத்திற்கு வழங்கி வந்த ஒத்துழைப்பை மீண்டும் நல்குமாறு உங்கள் அத்துணை பேரையும் நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.